பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஈஸியான மெத்தடில் வாங்க பார்க்கலாம். சட்டி காய வச்சாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். சட்டி காயட்டும், சூடாகட்டும். சட்டி காஞ்சி விட்டுறது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 கத்திரிக்காய் பாருங்கள். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதக்கிடணும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே வதக்கியாச்சு. எடுத்துடலாம் பாருங்கள். கத்திரிக்காயை எடுத்து எப்படி ஓரமாக வச்சிடலாம். எடுத்தாச்சு கத்திரிக்காயை. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா துவக்க வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் ஒரு குட்டி தேங்காய் சேர்ந்து பாருங்கள், அரை முடி திருவிருக்கேன். தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை. லைட்டாக அப்படியே 2 வதக்கு வதக்கிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். நீ இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. பாருங்கள், ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன் பாருங்கள். ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணால் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா தக்காளி கசிகிற அளவுக்கு வதக்கிடலாம் பாருங்கள். கனிஞ்சு வரட்டும். பாருங்கள், தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கிடலாம் பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், வீட்டில் அரைச்சபடி நமக்கு தேவையானது காரத்துக்கு தகுந்தபடி நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அப்படியே ஒரு கிண்டு வைக்கலாம் பாருங்கள். உப்பு தேவையானது சேர்த்தாச்சு. தேவையானது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். கொதிச்சு வரட்டும் குழம்பு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. வடிக்க போகிறேன். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சா கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சு வரட்டும். அடுத்து இந்த தேங்காய் வெங்காயம் வதக்கி வச்சதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். அதில் தேங்காய் சின்ன வெங்காயம் வதக்கணும். அதை அரைச்சாச்சு. சேர்த்துடலாம். அப்படியே ஒரு கிண்டு வைக்கலாம் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நீங்கள் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.